தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். டில்லி, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் ஒரு கும்பல் 1000த்திற்கும் மேற்பட்ட கார்களை திருடி விற்பனை செய்துள்ளது. இது தொடர்பாக 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களிடம் இருந்து 31 கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இதுகுறித்து டெல்லி போலீசார் நேற்று கூறுகையில், டில்லி மற்றும் தேசிய தலைநகர் பிராந்தியம் பகுதிகளில் கார்கள் அதிக அளவில் திருடு போயின. குறிப்பாக டில்லி ரோஹிணி, உத்தம் நகர் பகுதிகளில் கார் திருட்டு அதிகரித்தது என்றும், சிசிடிவி கேமராக்களை தீவிரமாக ஆய்வு செய்து நீண்ட தேடலுக்கு பிறகு கார் திருட்டில் ஈடுபட்டு வந்த 10 பேர் கும்பலை பிடித்து இருப்பதாகவும் தெரிவித்தனர். இது தொடர்பாக பஞ்சாபில் பழைய கார்களை விற்கும் நிறுவனத்தை நடத்தி வந்த தாமன்தீப் சிங் என்பவரை கைது செய்துள்ளதாகவும், மேலும் சாப்ட்வேர் இன்ஜினியர், இமாச்சல் பிரதேசத்தைச் சேர்ந்த அரசு ஊழியர் ஆகியோரும் இந்த கும்பலோடு தொடர்பில் இருப்பதாக கூறினர். இந்த கும்பல் டில்லி, ஹரியானா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், இமாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் சுமார் 1000த்திற்கும் மேற்பட்ட கார்களை திருடி விற்பனை செய்திருப்பது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. அவர்களிடம் இருந்து 31 விலை உயர்ந்த கார்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் திருடப்படும் கார்களின் சேசிஸ், இன்ஜின் எண்களை இந்த கும்பல் மாற்றி போலி ஆவணங்கள் மூலம் கார்களுக்கு புதிய பதிவு எண்களை பெற்றுள்ளது. தொடர்ந்து பழைய கார்கள் விற்பனையகங்கள் மூலம் திருட்டு கார்களை நல்ல விலைக்கு விற்பனை செய்து பெரும் தொகையை இந்த கும்பல் திரட்டியிருப்பது தெரியவந்துள்ளது. இந்த கும்பலால் விற்பனை செய்யப்பட்ட 1000 கார்களின் விவரங்களை சேகரித்து வருவதாகவும், திருட்டு கும்பலோடு தொடர்புடையவர்கள் குறித்தும் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது என்றும் டெல்லி போலீசார் தெரிவித்துள்ளனர்.